கம்ப்ளீட்டாக மறுபடியும் ஃபுல்லாக ட்ராப் ஆகி 420 வரையும் கீழே வந்திருக்கு. 420 அதாவது இங்கே பாருங்கள் 426 கண்டினியூஸ் ட்ராப் ஆகி கீழே வந்துடும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நேற்று ட்ரெண்ட் வந்து டவுனாக இருக்குனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சை விட அதிகமாகவே ட்ராப் ஆகி கீழே வந்திருக்கு. ட்ராப் ஆகிட்டு திருப்பி 424 அப்படின்ற ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிட்டு இதை பிரேக் பண்ண முடியாமல் திருப்பியும் ட்ராப் ஆகி 422 வந்து கன்சால்டேட் ஆகி லேட் நைட் அதாவது மார்க்கெட் க்ளோசிங் டைமில் மேலே போய் இங்கே 426 அப்படின்ற ஜோனில் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே ஜோன்லேயே அப்படியே வந்து நின்றுருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து நியூட்ரலாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகலை 424 அப்படின்ற ஜோன்லேயோ இல்லை இதுக்கு கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 424 இல்லை அதுக்கு கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு 423 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 424 கீழே தான் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு சந்தேகம் இல்லை, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்ற சந்தேகம் நமக்கு இல்லை. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இந்த 424 இல்லை அதுக்கு மேலே இருக்க என்ன ப்ரைஸ்னாலும் நீங்கள் செல் பண்ணிட்டு நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா 425.2 427.2 429.6 இது வரைக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் செல் பண்ணலாம். மார்க்கெட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இவ்வளோ மேலே போனாலும் இந்த ஜோன்லேருந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. ஸோ கீழே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் 422 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், 420.2 அதாவது நேற்று லோ செகண்ட் டார்கெட் ஆகும், தேர்ட் டார்கெட் 418 இப்படி வந்து 418 வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ காப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு செல்லில் ட்ரெண்டில் எந்த டவுட்டுமே இல்லை. மார்க்கெட் மேலே போக போக இந்த 430.25 வரைக்கும் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். இந்த டார்கெட் வரப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கன்டினியூஸாக புக் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்தது வந்து ஜிங்க் மினி மார்க்கெட் நீங்கள் எப்படி MCXல ட்ரேட் ஆகும்னு பார்க்கலாம். இந்த டைமில் நம்ம பேசியிருக்க டைமில் வந்து காப்பர் மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாகவே ட்ராப் ஆகிட்டு இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் லோவராக கூட ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கிறது நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட் நடந்த ப்ரைஸ் மூவ். நேற்று ஜிங்க் மினியில் பாருங்கள் காப்பர் மாதிரியே தான் நடந்தது. இந்த 105.5 அப்படின்ற ஜோனில் இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி மறுபடியும் இந்த 105.5 டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. டெஸ்ட் பண்ண முடியல, இதை பிரேக் பண்ணி மேலே ஸ்டே ஆக முடியாமல் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ ட்ராப் ஆன மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திருப்பி லேட் அதாவது ஈவினிங் டைமில் பவுன்ஸ் பேக் ஆகி இதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. பாருங்கள் சிமிலராக காப்பர் மார்க்கெட் என்ன நடந்திருக்கோ காப்பரில் அதே இதுதான் ஜிங்க்லேயும் நடந்திருக்கு. கொஞ்சம் மேலே போய் டெஸ்ட் பண்ணிட்டு அதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஜிங்க் மினி மார்க்கெட் ஓப்பன் எங்கே ஆகும்னா இந்த 105.2 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 105.2 ஓப்பன் ஆகிட்டு சடனாக 105 இந்த ஜோனில் கூட ஓப்பன் ஆகிட்டு கீழே ட்ராப் ஆகிறதுக்கு இன்னைக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நமக்கு ஜிங்க் மினி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் காப்பருடைய ஜிங்க் மினி வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்க ரொம்ப அதிகமாக ட்ராப் ஆகலை காப்பர் ட்ராப் பண்ண அளவுக்கு. பட் இருந்தாலும் ஒரு க்ரூஷியல் ஜோனை ஏன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் பக்கமாக இருந்தனால கொஞ்சம் க்ரூஷியலாக ட்ரேட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஜிங்க் மினியோடைய நம்மளோட ஐடியா என்னென்னா செல் ஆன் டாப்ஸ், அதாவது மார்க்கெட் மேலே போக செல் பண்ணுங்கள். எது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த 106.5 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுங்க. எப்போ இந்த 105.5 பிரேக் பண்ணி இந்த ஜோனில் ட்ரேட் ஆகுதோ அப்போவே மார்க்கெட்டில் கொஞ்சம் பையிங் வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எங்கேயா க்ளோசிங் வந்தால் அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிற சான்சஸ். பட் இன்றைக்கி நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து செல் ஆன் டாப்ஸ் இந்த ஜோன்லாம் பார்த்து நீங்கள் செல் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் இந்த டார்கெட் 104.2 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், 103.2 செகண்ட் டார்கெட் ஆகும், 102.5 தேர்ட் டார்கெட் ஆகும் இன்றைக்கி இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. ஜிங்க் மினி மார்க்கெட், மெட்டல்ஸ் மார்க்கெட் அதாவது பேஸ் மெட்டல் ஜிங்க், லெட், காப்பர், நிக்கல் இந்த மாதிரி அலுமினியம் எல்லாமே இன்றைக்கி செல் ட்ரெண்டில் இருக்கிறது தான் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குது. தேங்க்யூ, பாய்.